பாருங்க பச்சை காய்ங்க. சரிங்கண்ணா. இது போட்டு ஒரு 10 நாள் இல்லை 5 நாளைக்குள்ளே தான் இருக்கும். சரிங்கண்ணா. இது என்ன பண்ணுறாங்கன்னா இது மாதிரி கொண்டாந்து சந்தையாக வரதுக்காக போகும். சரிங்க. அதனால் நல்ல ரேட் 42 ரூபா 65 பைசா வருது. 42 ரூபா 65 பைசாங்க. சரி. இது சிறுகாய் பெருங்காய் ரெண்டும் கலந்துருக்குது. ரெண்டும் கலந்துருக்குது. 40 ரூபாய்ங்க. பச்சை காய் 40 ரூபா 5 லட்சம் கிலோ. 50 ரூபா 25 பைசா. பெருங்காய் ஏங்கண்ணா 61 ரூபா 90 காசுங்க. இது அதிக ரேட்டு இன்னைக்கு. 163 காய்ங்கண்ணா 61 ரூபா 90 காசுங்க. களிகாய்ங்க எவ்வளோங்கண்ணா? அது 30 ரூபா கிலோ. 53 ரூபா 90 பைசா. 53 ரூபா 90 பைசா. பருப்பு திக்னஸுங்க. வணக்கமுங்க. நம்ம திருப்பூர் மாவட்டமுங்க, காங்கி வட்டமுங்க, முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருக்கிறோமுங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க, வாரம் சனிக்கிழமைக்கு இங்கே வந்து தேங்காய் பருப்பு ஏலமுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைக்கு வந்திருக்கிறோமுங்க. இன்றைக்கி என்ன ரேட்டுக்கு போகுது, அதாவது வந்து நமக்கு நல்ல காஞ்ச காய் டைரெக்டாக பருப்புக்கு போகிறது என்ன ரேட்டுக்கு போகுதுங்க, பச்சை காய் குடுமையோடு கொண்டு வந்திருக்காங்க இல்லைங்க, அந்த காய் என்ன ரேட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு கூட்டான பார்க்க போகிறோமுங்க. இப்படி பார்க்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா இந்த தரத்தில் இருக்கக்கூடிய காயெல்லாம் இப்படி விலை போயிருக்குது அப்படின்னு உங்களுக்கு நல்ல ஐடியா வருங்க. நாளுக்கு நாள் தேங்காயோட விலை ஏறுது இறங்குதுங்க. இன்றைக்கி மார்க்கெட் நிலவரத்தை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோமுங்க. அதிகபட்ச என்ன விலை என்ன கிலோவுக்கு, குறைந்தபட்ச விலை என்ன, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ தேங்காய் சராசரி விலை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோமுங்க. ரேட்டு நாளுக்கு நாள் மாறுபடலாமுங்க. இன்றைக்கி சனிக்கிழமை பிரகாரம் முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துல என்ன ரேட்டுக்கு போயிருக்கு சொல்லி நான் பார்க்க போகிறோமுங்க. நம்ம முத்தூருங்க, காங்கியத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய முத்தூர் சந்தையில் இருந்துங்க சும்மா ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்தோம்னா முத்தூர் சந்தைக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுங்க. வெளி மாவட்டங்கள்லேருந்து நிறையா விவசாயிகள் தேங்காய் கொண்டு வராங்க. நீங்கள் ஒரு மட்டும் தேங்காய் கொண்டு வரதுக்கு முன்னாடி கூட ஒரு வாரம் சனிக்கிழமைக்கு நேரடியாக வந்து பார்க்கலாமுங்க. நம்ம ஒழுங்குமுறை விற்பனை கூட எங்கே இருக்குது, எப்படியெல்லாம் தேங்காய் கொண்டு வராங்க, வியாபாரி எப்படியெல்லாம் எடுக்கிறாங்கன்னு ஒரு வாரம் வந்து பார்த்துட்டு போய் கூட தேங்காய் கொண்டு வரலாங்க. நிறைய மாவட்டங்கள் வந்து நிறையா விவசாயிகள் வந்து ஒரு வாரம் பார்த்துட்டு போய் மறாத வர கொண்டு வராங்க. நம்ம பார்த்திங்கன்னா தொடர்ந்து தேங்காய் பருப்பு, எள்ளு, நிலக்கடலை, பருத்தி எல்லா விலை நிலவரமே பதிவு பண்ணிட்டு இருக்கிறோமுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மறந்துறீங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இன்றைக்கி எத்தனை காய் வந்திருக்குது, ஒவ்வொரு விவசாயிகள் தேங்காயில் எப்படி கொண்டாந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குட்டான போய் பார்க்கலாம். வாங்க. எத்தனை காய்ன்னு சொல்லுங்கள். மொத்தம் இன்னைக்கு 25,000 காய் வரும். 25,000 காய். சூப்பர். பிஸ்கட் கலருங்கண்ணா. நல்லா காஞ்ச காய். 700 ரூபாய்ங்களா? அந்த கூட்டானுங்கண்ணா நல்லா கலந்துருக்குது. இதெல்லாம் கலந்துருக்குது. 48, 20 என்ன கலந்துருக்குதுங்கிறீங்க? இதில் பச்சைக்காய் இருக்குது. கழிச்சு கொண்டாந்துருக்கோணுங்க. பச்சைக்காய் எடுத்து கொண்டாந்துருக்கணும். இந்த கூட்டானுங்கண்ணா 53.30 ரேட் அதிகம். 53.30 350ங்களா? நம்மளுதுங்களா? ஆமாம் நம்மளுதுங்களா? நம்ம ஊருங்க. ரொம்ப சந்தோஷங்க. பார்த்தீங்களா? ரொம்ப நன்றி. 51 ரூபா 90 பைசா. இதுங்கண்ணா பச்சை 40 ரூபா. இது குடும்பம் எடுக்காத கொண்டாந்துருக்கோங்கண்ணா. குடும்பம் 51.30 வெடிச்சுன்னு சாக்கு போட்டிருக்கிறாங்க. இது கொஞ்சம் பச்சை காயை போச்சாங்கண்ணா. இது குடுமையோட உணவு வந்து இன்னும் கொஞ்சம் 2 ரூபா ஏறி இருக்குமா? $48.90. $49.90. இது குடுமையோட உணவு இருக்கணுமா? பச்சை கலந்துருக்கு உள்ள. அதை எடுத்து கொண்டு கழிச்சு கொண்டாந்துருக்கணும். தனியாக எடுத்து கொண்டாந்துருக்கணும். அண்ணானது 3000 காய். நல்ல ரேட்டு. 50-55. உங்களுக்கு 50-55ங்களா? ரைட், நல்ல ரேட்டுங்கண்ணா. 3000 காய். ஏதாவது அண்ணா சொன்னார். கன்னி எங்கேருந்து கொண்டாடுறீங்களா? அண்ணா கன்னிவாடி. நம்ம சேனல் பார்க்குறீங்க? கண்டிப்பாங்க. உங்கள் சேனல் பார்த்து காய் கொண்டு வந்தோம். சூப்பருங்கண்ணா. இதில் 3000 காய். இது உங்களுக்கு தானா? ஆமாண்ணா. இது எத்தனாயிரம் காய்ங்க? 49. தரம் பிரிச்சிருக்கிறீங்க. அதுக்கு என்ன 2 ரூபா எவ்வளோ இருக்குதுங்க? 1 ரூபா போயிருக்கு. ஆமாம். 9. அண்ணா இது 53 பாஜ். 210 காய். இதுங்கண்ணா
49 40. 49 40. 49 40. 45 45ங்களா? 65. 45 65. இது குடுமையோட கொண்டாந்துருக்கு ஏங்கண்ணா? இங்கே பாருங்க பச்சைக்காய் இன்னும் கழிச்சு கொண்டாந்து ரகத்தை பிரிச்சு. ஓ இதுங்க குடுமையோட ஒன்று பெரிய காய். இது எவ்வளோங்கண்ணா? 52 25. 52 25. இருபத்தினாயிரங்களா மொத்தம்? 55 அப்படியே. அப்போ ரேட் இது அதிகமா இன்னும் இருக்குதா? 60 ரூபா வரைக்கும் போயிருக்குதா? 55 ஒரு கிலோ 55 ரூபா 55 காசு. எத்தனாயிரம் கொண்டாந்துருக்கீங்கண்ணா? 50 எவ்வளோங்கண்ணது? 54 ரூபா 10 பைசா. 54 ரூபா 10 பைசா. இதுங்கண்ணா? இது 54. இதுவும் 54 ரூபா 10 பைசா. இது 54. இதுவும் 54 10. ஆமாம், அது வியாபாரி மாறுபடும் இல்லைங்க, அவங்க எழுதுறதானே. உங்களுதா? எங்க இதுங்கண்ணா? 48 ரூபா 65 காசு. எவ்வளோ காய்ங்கண்ணா இதில்? இதில் எவ்வளோ காய்ங்க? 420 காய் கலந்து வந்திருக்குது அண்ணா. இது 49 10. இதுவும் பிரிச்சுருக்கணும் என்னங்கண்ணா? பச்சை காயில் கலந்துட்டாங்க. 49 ரூபா 35 காசுங்க. இதுங்கண்ணா பச்சைக்காய் உள்ள பச்சை இருக்குது. 47 65. பார்த்தீங்களா? விலை வந்து 47 65. இதுங்கண்ணா இது வரும் ஃபுல்லாக கலந்து கொண்டாங்க. ஏன் இப்படி கொண்டாடுறாங்க வரும்? 50 90 இது பிரிச்சுனாங்க. இன்னும் ரேட் ஆகிருக்கேங்கண்ணா. பாருங்க பூரா பச்சைக்காய். அதுக்கே நல்ல ரேட்டு. பரவாயில்ல இல்லைங்க, இதுக்கே நல்ல ரேட்டு போட்டிருக்காங்க. வாங்க மாமா நம்மளுதா எவ்வளோங்க? 52 90. நேற்றுங்க சைப்பர் 20 காசு போயிருக்குதா? அமைஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வியாபாரி மாறுபடும். சரிங்க வாண்ணா. அண்ணா ஆச்சு இது எவ்வளோ? 51 ரூபா 90 காசு. வாங்க காய் வளர்ந்து தேங்காய் வளர்ந்துருக்கீங்களா? சரிங்க சரி. 48 ரூபா 35 பைசா. இருக்குண்ணா 52 35. நல்லா காஞ்சிருக்கு. காயை பார்த்தா நமக்கே என்ன தான் தெரியுது. காயை பார்க்கும்போதே ரேட் அதிகமாக தான் இருக்கு. ஆமாம் பழகிடுச்சு. இப்போ பழகி வச்ச காயை பார்த்தா நமக்கே தெரியுது என்ன ரேட் போட்டிருப்பாங்க. 54 40. ஆமாம் நல்லா காய் தெளிவாக வளர்ந்துருக்காங்க. அதுதான் 49 ரூபா 85 பைசா. நம்மளுதுங்களா? எவ்வளோ வந்தீங்க? 155. ஆமாங்க. எவ்வளோங்கண்ணா? 48 65. 60. இது எவ்வளோங்கண்ணா? 61 ரூபா 90 காசுங்க. இது அதிக ரேட்டு இன்னைக்கு. 163 காய்ங்கண்ணா. 61 ரூபா 90 காசுங்க. களிகாய்ங்க எவ்வளோங்கண்ணா? அது 30 ரூபா கிலோ. இதுங்க 1000 காய்ங்கண்ணா. 53 ரூபா 90 பைசா. 53 ரூபா 90 பைசா. பருப்பு திக்னஸுங்க.
பச்சைக்காய் குடுமையோட கொண்டாந்தது. பச்சைக்காய்னா இந்த மாதிரி தான் கொண்டாடணும் இல்லையாங்கண்ணா? ஆமாம் ஆமாம். எவ்வளோ சொன்னீங்க ரேட்டு? 45 ரூபா 20. 45 ரூபா 20 பைசாங்க பச்சைக்காய். போட்டு 10 நாள் இருக்குமாங்கண்ணா? ஏங்கண்ணா போட்டு 10 நாள் இருக்குமா? அவ்வளோதான் இருக்கு. 49 ரூபா 90 பைசாங்க. வாங்க 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 வாங்க. இதுங்கண்ணா 55 ரூபா. 55 ரூபாய்ங்க. எவ்வளோ வைங்கண்ணா? 750 ரூபாய். அண்ணா 48 ரூபா 5 பைசாங்க. 1000 காய்ங்கண்ணா. இந்த பச்சைக்காய் பாருங்கண்ணா ஃப்ரெஷ்ஷு 42 ரூபா 65 பைசாங்க. பச்சைக்காய் 350 காய்ங்க இல்லைங்களா? இது ஒரு வாரம் தான் இருக்கு போட்டேங்கண்ணா. இது 53 ரூபா 5 பைசா. இது 40 ரூபா 5 பைசா. இது சிறுகாய் பெருங்காய் ரெண்டும் கலந்துருக்குது. 40 ரூபாய்ங்க. பச்சைக்காய் 40 ரூபா 5 பைசா கிலோ. 48 இதுங்கண்ணா இளநீ 25-65. 49-20 பைசா. இதுங்கண்ணா 50 ரூபா 25 பைசா. பெருங்காய் ஏங்கண்ணா? இதுங்க 50-55. 47 ரூபா 65 காசுங்களா? கலந்துருக்குது. இது 50 ரூபாய்ங்கண்ணா? 50 ரூபா 25 பைசா. 48-65. பாருங்க பச்சைக்காய்ங்க. சரிங்கண்ணா. இது போட்டு ஒரு 10 நாள் இல்லை 15 நாளைக்குள்ளே தான் இருக்கும். சரிங்கண்ணா. இது என்ன பண்ணுறாங்கன்னா இது மாதிரி கொண்டாந்து சந்தையாகிறதுக்காக போகும். சரிங்க. அதனால் நல்ல ரேட் 42 ரூபா 65 பைசா வருது. 42 ரூபா 65 பைசாங்க. சரிங்கண்ணா. இது வர பச்சைக்காய் கொண்டாடுறப்ப எப்பவுமே குடுமையோட கொண்டு வரணுங்க. ஏன்னா சந்தையாகிறதுக்குங்கிறனால மக்களோட பயன்பாட்டு கோயில் கொண்டு வரது அதுக்காக இருந்தால் நல்லா இருக்கும். சரிங்கண்ணா. எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வரக்காய்க்குள்ள அதை கலந்து கொண்டு வந்துடுறாங்க. இதை குடுமி எடுத்து எடுத்து அதில் கலந்து கொண்டு வந்துடுறாங்க. அதனால பணம் லாஸ் அவங்களுக்கு தான். அதனால பச்சைக்காய்னா குடுமையோட கொண்டு வரணும். குடுமையோட கொண்டு வரணும். சரிங்கண்ணா. காஞ்ச காய் காட்டுங்களா? இந்த மாதிரி நல்லா பிஸ்கட் கலர் இது மாதிரி கொஞ்சம் கசங்கல் கலர் மாதிரி ப்ரௌன் கலர் வந்துட்டாலே சரிங்கண்ணா. அது வந்து நீங்க குடுமி எடுத்தீங்கன்னா ரொம்ப சௌரியம். அது நேரம் இது பருப்புக்கு போறது. என்ன பண்ணிடுறா பச்சை இதையும் குடுமி எடுத்து கலந்து கொண்டாடுறாங்க. போட்டாங்கன்னா சரிங்க. பச்சைக்கு ரேட்டு இதாகும், இதுக்கு ஏதாவது எழுதுவாங்க. அப்ப எப்படி ரேட்டு வித்தியாசம் அவங்களுக்கு தானே வரும். இது ஒரு வந்து பாதிப்பு வரும். அதனால ஒரு 20 காய் அந்த 2000 காயில் 20 காய் இருந்தாலும் பச்சை காய் அக்கறை எடுத்துருவோம். அதுக்கு ஒரு லாட் நாங்க போட்டு அதுக்கு ஒரு லாட் போட்டு விலை போட்டு கொடுத்துறீங்க. அதனால விவசாயிக்கு நல்ல லாபம் கிடைக்கும். சரிங்கண்ணா. நம்மளது சனிக்கிழமை சந்தைக்கு வந்து சனிக்கிழமை ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துக்கு எத்தனை மணிக்கு கொண்டு வரதுங்கண்ணா? 7 மணிக்குள்ள வந்துடணுங்க. சரிங்கண்ணா. 8 மணிக்கு வரலாம். 9 மணிக்கு டெண்டர் படிப்போம். 10-11 மணிக்கு எல்லாம் வேலையை முடிச்சுட்டு போய் ஆவணங்கண்ணா என்னென்ன கொண்டு வரணும்னா? பாஸ்புக் ஜெராக்ஸும் ஆதார் ஜெராக்ஸும் கொண்டு தான் போதும். ஓகேங்க. சரிங்க. தேங்காயோட விலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். 18/7/2026 அன்னைக்கு தேங்காய்ங்க கிலோ ஒன்றுக்கு அதிகபட்சமாக 61 ரூபா 90 பைசாவுக்குமே, குறைந்தபட்சமாக 1 கிலோ 40 ரூபா 15 பைசாவுக்குமே, சராசரி விலைங்க 1 கிலோ தேங்காய் சராசரி விலையாக 54 ரூபா 10 பைசாவுக்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. இது வரைக்கும் நம்ம தேங்காய் பார்த்தோம்ங்க. இப்போ தேங்காய் பருப்பு வந்துருக்குதுங்க. எத்தனை மூட்டை வந்துருக்குது, ஒரு கிலோ என்ன ரேட்டுக்கு போயிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தேங்காய் பருப்பு பார்க்க போகிறோமுங்க. ஒவ்வொரு மூட்டையை போய் பார்க்கலாங்க. தேங்காய் பருப்பு ரகவாரியாக தரமாரியாக எப்படி பிரித்து கொண்டாந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மூட்டையை போய் பார்க்கலாம் வாங்க. பருப்பு நம்மளு தானுங்களா? ஆமாம். அருமையாக இருக்குது வாங்க. நீங்களே உடச்சு கொண்டாந்துருக்கீங்க? உடச்சு கொண்டாடுதானே நம்மளுதான். மரம் எத்தனை இருக்குதுங்க? மரம் ஒரு 230 மரம் இருக்குது. ஓ சரி சரிங்க. மரம் அடைச்சிருக்கிறீங்களா நீங்களே போட்டுக்கிறீங்களா? நாங்கள் போட்டு விற்றுக்கிறது. சுத்து மரங்களா தோப்புங்களா? தோப்பு. ரைட். ஒரு மூட்டை தான் கொண்டாந்தீங்களா? ஒரு மூட்டை தான் இருக்குங்க. அது பிட்டு ஓ தரம் பிரிச்சே கொண்டாண்டிங்க? ஆமாம் ஆமாம் அது கரெக்டாக இருக்கிற தரம் பிரித்து கொண்டாடுறதுன்னு சொல்கிறாங்க. நல்ல பருப்பு தனியாக சுமாரான பருப்புலாம்
தனியாக நம்ம தரம் பிரித்து கொண்டாடுறது தான் கரெக்டுங்க. இதில் போட்டதோ மிச்சக்காயாக இருக்குதுங்க, அப்படியே கொப்பரைக்காயாக இருக்குங்க. காஞ்சி தண்ணி அப்படியே காஞ்சதுங்களா? ஆமாங்க, காயிலே காஞ்சது காய்கறி காய்கறி. அப்படியே உடச்சி கொண்டாந்துருக்குறீங்க. ஆமாங்க. அப்புறம் இதில் இந்த கருப்பு வாழை. ஓ ரைட். இதுலேருந்து வரதெல்லாம் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கிறதா தனியாக கொண்டாட்டிங்க. ஆமாங்க. அது சரி, அது நல்லது தான். எப்பவுமே இங்கே தான் கொண்டாடுவீங்களா? எப்போங்க தான் தேங்காய்ங்க? தேங்காய் அங்கேயே வரைக்கும் போட்டுருவீங்க? அப்புறம் ஓரளவுக்கு இருந்தால் போட்டுருவோம். அங்கேயே போட்டுருவீங்க. உப்பான காய் இருந்தால் அப்புறம் உடைக்கிறது களமெல்லாம் வேணுங்க. ஆமாங்க. அது அப்படியே உழுவுற காய் மட்டும் எடுத்து எடக்காய் தண்ணி ஆடாத வச்சு. ஆமாம். அப்படியே அதையெல்லாம் இப்படி உடச்சி போட்டுக்கிறது. ஆமாங்க. சரிங்கண்ணா, வரேங்க. சரிங்க. தேங்காய் பருப்புங்க. தேங்காய் பருப்பு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 1 கிலோ 155 ரூபா 70 காசுக்குமே, குறைந்தபட்ச விலையாக பார்த்தீங்கன்னா தேங்காய் பருப்பு 120 ரூபா 5 பைசாக்கு போயிருக்குதுங்க. சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ தேங்காய் பருப்பு 150 ரூபா 20 பைசாக்கு விற்பனை ஆகிருக்குதுங்க.